ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு 10 நாட்களுக்கான தினப்பலன் ஜூலை 2 முதல் ஜூலை 11 வரை உள்ள நாட்களுக்கு மேஷ லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் ஜூலை 2 புதன்கிழமை காலையில், அதாவது நண்பகல் 11 மணியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் தொடங்குகிறது. அது வரைக்கும் உத்திர நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரத்தின் பலனை பார்க்கிறோம். அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். கன்னி ராசியில் இருக்குது. மேஷ லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் இருக்குது. இடம், மனை, வாகனம், உற்பத்தி சார்ந்த பொருட்கள் மற்றும் விவசாயம், நமக்கு கடைகள், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குதல் அத்தனைக்கும் சாதகமாக இருக்கிறது. வேலைக்கு சாதகமாக இருக்கிறது. நல்லபடியாக நம்முடைய பணவரவுக்கு இந்த நாள் அமையும். உறவுகள் விஷயத்தில் 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சுபகாரியங்கள், உறவுகள் சார்ந்த சுபகாரியங்களுக்கு இன்றைக்கி அவ்வளவு சிறப்பு இருக்காது. அதனால் தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த நன்மைகளுக்கு மட்டும் இந்த நாளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஜூலை 3ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:49 வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்கிறது. வியாழக்கிழமை மதியம் 1:49 முதல் சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் கன்னி ராசியிலையும் 2 பாதம் துலா ராசியிலையும் இருக்கிறது. இப்போ நம்ம கன்னி ராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். இந்த நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாயினுடைய பலனை தரக்கூடிய அமைப்பு. செவ்வாய் நமக்கு சிம்ம ராசியில் 5ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உபநட்சத்திரம், குருவினுடைய அந்தரம் இதில் இருக்கிறதுனால இன்றைய பலன் செவ்வாயும் சுக்கிரனும் குருவும் 3 பேரும் தர்றாங்க. அப்போ நமக்கு நல்ல ஒரு மன எழுச்சி மிக்க நாளாக இருக்கும். சுபகாரியங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா மேஷத்துக்கு 3ஆம் வீட்டில் இருந்து குரு 9ஆம் வீட்டை பார்த்துக்கிறார். 3ஆம் வீடு அப்படிங்கிறது சிறு சிறு பிரயாணங்கள் போயிட்டு வர்றது. மற்றும் 5ஆம் வீடு என்பது கலைகள், விளையாட்டு மற்றும் நம்முடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்டது. அதனால் இன்றைக்கி பொழுதுபோக்குக்கும் சிறப்பாக இருக்கும், இறையர்களுக்கும் சிறப்பாக இருக்கும், உறவுகளுக்கும் சிறப்பாக இருக்கும். ஜூலை 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது மாலை 4:49 வரைக்கும் இருக்குது. இன்றைய சித்திரை நட்சத்திரம் என்பது துலா ராசியில் இருக்குது. நமக்கு 7ஆம் வீட்டுக்கு சந்திரன் வந்துடுறாரு. அப்போ இன்றைய செவ்வாய் நமக்கு நன்மைகளை தர்றார். மிக மிக நமக்கு புதுசாக நபர்களை சந்திக்கிறது, திருமணத்துக்கு வரன் பார்க்கறது போன்ற சுபகாரியங்கள், புது கஸ்டமர், சிறு பிரயாணம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. இது இந்த மாலை 4:49க்கு மேலே சுவாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. ராகுனுடைய நட்சத்திரம். மறுநாள் ஜூலை 5ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7:50 வரைக்கும் இந்த சுவாதி நட்சத்திரம் இருக்கிறது. ராகுனுடைய நட்சத்திரம். இப்போ நமக்கு ராகு என்பவர் நம்ம ஜாதகத்தில் என்ன ஆதிக்கம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜாதகத்தை கணிக்கும்போது 8ஆம் பாவு 12ஆம் பாவு உபநட்சத்திரமாக இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கு பாவ கிரகங்கள் அப்படின்னு கணக்கெடுக்கும்போது ராகுனுடைய தன்மை, சனியினுடைய தன்மை இதெல்லாம் கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும். அதுவும் மேஷ லக்னத்துக்கு. அதனால் நம்பி ஏமாந்து போகிறது அல்லது ஏற்கனவே இருக்கிற உறவை பிரிச்சுக்கிறது அல்லது உறவினால் பாதிக்கப்படுறது, இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு காரணமாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு பாசிட்டிவான ராகுவாக இருந்தாருன்னு வைங்க, நம்ம ஜனனஜாதப்படி 1, 3, 5, 9, 7, 11 இந்த பாவ தொடர்புகள் இருந்தால் இன்றைக்கி சந்தோஷமான நாளாக இருக்கும். இன்றைக்கு கம்யூனிகேஷன், பிரயாணங்கள்,
மற்றும் நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் பண்ணிக்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட டீல் பண்ணுறது, சுபகாரியங்கள் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மறுநாள் ஜூலை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து விசாக நட்சத்திரம். முதல் நாள் வந்து தொடங்கினது, இன்றைக்கி ஃபுல்லாகவே விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் 3 பாதம் நமக்கு துலா ராசியில் தான், ஒரு பாதம் மட்டும் விருச்சிக ராசியில். குருவினுடைய நட்சத்திரம்ங்கிறதுனால இன்றைக்கி குரு ராகு பரிவர்த்தனை வேலை செய்யும். 3ஆம் இடத்துல இருக்கிற குரு ராகு நட்சத்திரத்தில், 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு குரு நட்சத்திரத்தில். குருவனுடைய உபநட்சத்திரமாக சனியும் இருக்கிறது. இருந்த போதிலும் நமக்கு வந்து இந்த குரு ராகு பரிவர்த்தனைங்கிறது வந்து மனசுக்கு இனிய நிகழ்வுகள், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது மற்றும் நம்ம தைரியமாக ஏதாவது ஒன்று புதுசாக யோசித்து வச்சுருப்போம். அதை வந்து இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இருக்கும். அது உறவுகள் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அதை முன்னெடுக்கலாம். இல்லை நம்ம வேலையில் வந்து சில ப்ராஜெக்ட்டு நமக்குன்னு ஒரு புதிய உத்திகளை கையாளலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறதெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். ராகுனாலே புதுமை, புரட்சி மற்றும் பிரம்மாண்டம். அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி நல்ல நாளாக அமையும். திங்கட்கிழமை ஜூலை 7ஆம் தேதி அனுஷ நட்சத்திரம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:41க்கு தொடங்குகிறது. திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம் இரவு வரைக்குமே இருக்குது. அப்போ இது வந்து சனியினுடைய நட்சத்திரம். நமக்கு சந்திரனும் 8ஆம் வீட்டுக்கு போயிடுறார். நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி 4, 8, 12 ஆகாது. அதனால் 8ஆம் வீட்டில் சந்திரன் விருச்சிக ராசியில், அதுவும் சனியினுடைய நட்சத்திரத்தில். சனி நமக்கு 12ஆம் இடத்துல விரயத்தில் இருக்கார். இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்காங்க. அதனால் நமக்கு 8, 12ங்கிறது புது காரியங்களை தவிர்த்துக்கணும். பிரயாணங்களில் எச்சரிக்கை, சாப்பிட்ற விஷயத்தில் எச்சரிக்கை, உறவுகள்கிட்ட பேச்சுவார்த்தைகளில் எச்சரிக்கை, பணம் புழக்கம் அதாவது பணம் கையாளுவதில் எச்சரிக்கை தேவை. ஹெல்த்தில் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஜூலை 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம். இதுவும் 8ல் தான் சந்திரன். புதனுடைய நட்சத்திரத்தில் போர். புதன் வந்து நமக்கு 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் உடையவர். அதனால் வேலைக்கு நல்லாயிருக்கும், உறவுக்கு நல்லா இல்லை, ஹெல்த்துக்கு நல்லா இல்லை. அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். புதனும் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்துலேயும், புதன் வந்து ஆயில்யம் அதாவது புதனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கார். அதனால் ரோகத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவார். ருணரோகம் சத்ருஸ்தானம்ங்கிறது 6ஆம் இடம். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஒரு மாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணுவார். இப்போ வேலையில் வந்து ஒரு சேஞ்சு, ட்ரான்ஸ்ஃபர் அல்லது வீடு மாற்றம், இது மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஜூலை 9ஆம் தேதி புதன்கிழமை மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் இன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்குது. கேதுனுடைய நட்சத்திரம். கேது சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு வர்றார். சிம்ம ராசியில் 5ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறாரு. சுக்கிரன் நமக்கு கன்னி ராசிக்கு வந்துடுறார். சுக்கிரன் வந்து ரிஷபராசிக்கு வந்துடுறாரு. அதாவது ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். அப்போ இந்த சுக்கிரனை போல கேது அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு பண வரவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிலே ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருக்கிற பணம், இது மாதிரி அமைப்புகளுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கலைத்திறமைகள், தங்களுடைய இன்டலெக்சுவல் க்ரியேட்டிவிட்டி மைண்டு அல்லது ஷேர் மார்க்கெட்டு, இது சம்மந்தப்பட்டதில் ஒரு சிலருக்கு வந்து சுக்கிரன் லக்காக இருக்கும்போது ஒரு அபரிமிதமான பணத்தை கொடுக்கறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அவங்கவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் 2ஆம் இடம் 10ஆம் இடம் தொடர்பில் இருக்கணும். இருந்ததுன்னா இன்றைக்கி ரொம்ப நல்லா நடக்கும். ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரன் 2ல் இருக்கனால இன்றைக்கும் பண வரவு சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறபடினால
இன்றைக்கும் நல்ல சிறப்பு இருக்குது. அதாவது பணம் சேமிப்பு அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு தடை இருந்தாலும் கூட, நமக்கு வரவுக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு திடீர் வரவுகள் நமக்கு நன்றாக இருக்கும். அது ஏதோ ஒரு செலவுக்காவது அட்லீஸ்ட் நமக்கு உதவும். மெயினாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட செலவுகள், நம்முடைய என்டர்டெயின்மெண்ட்டு இதுக்கெல்லாம் உதவும். ஜூலை 11 வெள்ளிக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம். இப்போ தனுசு ராசிக்கு 2 நாள் ஆயிடுச்சு. சுக்கிரன் பூராடத்துலேயும் தனுசு ராசியில் சந்திரன் வந்துடுறாரு. இப்போ உத்திராடத்துலேயும் சந்திரன் வந்துடுறாரு 11 இந்த சுக்கிரனுடைய இந்த சூரியனுடைய நட்சத்திரம் என்பது நமக்கு குருவினுடைய பலனை தருகிறார். அதாவது தன்னம்பிக்கை, தைரியம், நம்முடைய ஈடுபாடு, தகவல் தொடர்பு இது சார்ந்த நன்மைகளை கொடுக்குறாரு. குருவும் நமக்கு பக்கபலமாக அங்கேயே இருக்கிறதுனால இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி புதன் நமக்கு நல்ல பலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் மாற்றம், இடம் மாற்றம், சுபகாரியங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வேலைக்கு சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்கள் இந்த 10 நாட்களில் மேஷ லக்னத்துக்கு சுருக்கமாக மொத்தத்தில் என்ன பலன் அப்படின்னு கேட்க போனால், சில பேருக்கு மெயினாக ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு ப்ராஜெக்ட், இடமாற்றம், வேலை மாற்றம் அல்லது சர்வீஸில் வேறு தொழிலில் சர்வீஸில் இருக்கவங்களுக்கும் இந்த மாற்றங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே போல் திருமண வரன் பார்க்குறது போன்ற சுபகாரியங்களுக்கும் ரொம்ப சாதகமான காலகட்டமாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.